ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு இசை தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2018 வெளியே வந்த ம ஒரு மராத்தி படமான நியூடு அப்படிங்கிற படத்தை பற்றின ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நம்ம தமிழர்கள் பெரும்பாலும் இந்த மலையாள படம் மட்டும்தான் அதிகமாக பார்ப்போம். மலையாள படம் மட்டும் பார்த்து அதுதான் சிறந்த சினிமா, அதுதான் உலக சினிமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அதை தாண்டி கன்னடத்துலேயும் சரி, மராத்திலையும் சரி, சில சமயங்களில் வந்து ரொம்ப சிறந்த படங்கள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பெரும்பாலும் வெளியே தெரியறதில்ல. இந்த கன்னட சினிமா சி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு லாங்குவேஜ் படங்கள் அந்த கன்னடாவில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருந்தது. அதேமாதிரி கன்னட படங்களும் அதர் லாங்குவேஜில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் வச்சுருந்தாங்க. அதை இது பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ கன்னட படங்கள் ஒவ்வொன்றா நமக்கு வெளியே வருது. அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது, அது ஹிட் ஆகுது. இப்போ சமீபத்தில் நிறைய படம் இந்த கேஜிஎஃப்லேருந்து கருடகாமன், ரிஷபவாகனா, அப்புறம் அந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து வந்துச்சு. அது ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா சிறந்த படங்கள் கன்னட சினிமாவில் வந்துகிட்டே இருக்கும். பட் நமக்கு தெரியாது. அந்த சட்டம் இருந்ததுனால, டப்பாகாததுனால அது ஒரு க்ளோஸ்டு இதாகவே இருந்தது. அதே மாதிரி மராத்தி வந்து நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து அது நமக்கு தெரியாது. மராட்டிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா போகிறீங்க, பூனே போகிறீங்க, மும்பை போகிறீங்க அப்படின்னா, அங்கே மராத்தி சினிமாவை விட ஹிந்தி சினிமா தான் அதிகமாக ஓடும். ஹிந்தி சினிமா தான் அங்கே நீட்டி சினிமா மாதிரி ஓடும். மராத்தி சினிமா வந்து ஏதோ அதர் லாங்குவேஜ் படம் மாதிரி தான் ஓடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் மராத்தி சினிமாவில் சிறந்த படங்கள் அப்பப்போ ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ நான் சமீபத்தில் பார்த்த ஒரு சிறந்த படம் தான் நியூடு அப்படிங்கிற படம் தான். நியூடு அப்படின்னா நிர்வாணம், தமிழில் வந்து நிர்வாணம். அதுதான் படத்தோட தீமே. அதுதான் நிர்வாணம் அப்படிங்கிற படத்தோட தீமே. இந்த படத்தை வந்து ரவி ஜாதவ் அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. எழுதுனதும் அவர் தான். ரவி ஜாதவும் சச்சின் குண்டல்கர் அப்படிங்கிறவரும், அவங்க 2 பேரும் தான் எழுதியிருக்காங்க. இயக்குனது வந்து ரவி ஜாதவ் அப்படிங்கிறவங்க. இது வந்து மெயின் கேஸ்ட் யார் அப்படின்னா, கல்யாணி முலை அப்படிங்கிறவங்க யமுனா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சாயா கதம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட அக்காவாக அதில் நடிச்சிருக்காங்க. மதன் டியோதர் அப்படிங்கிறவர் லக்ஷ்மண் அப்படிங்கிற ஹீரோயினோட பையன் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. நஸ்ருதீன் ஷா வந்து மாலிக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சோஷியல் ட்ராமாவாக வந்திருக்கு. ரன்னிங் டைம் வந்து 110 மினிட்ஸ். இது ஆக்சுவலாக என்ன பிளாட் அப்படின்னா, ஒரு வில்லேஜில், மகாராஷ்டிராவில் ஒரு வில்லேஜில் ஒரு அப்யூசிவான ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெண், ஒரு பெண் அவனோட பையன் கூட இருக்கா. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கூட வாழ முடியாமல், அந்த ஹஸ்பண்ட் கூட வாழ முடியாமல் பையனை கூப்பிட்டுட்டு பையனோட படிப்புக்காக அவன் மும்பைக்கு வந்துடுறான். மும்பைக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு வரா. அந்த அக்கா வீட்டில் வந்து அப்படியே இருக்க அமைக்கிறான். அங்கே இருந்துட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து நான் பிழைக்கணும், எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டே இருக்கா. பட் ஆனால் அவங்க வந்து எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவன் எங்கே போய் வேலை கட்டலாம் கிடைக்க மாட்டேங்குது. பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், பையனுக்கு வந்து ஸ்கூல் படிக்க வைக்கணும், அதுக்கு வந்து காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவளுக்கு தெரிய வருது, அவங்க அக்கா வந்து காலேஜில் வந்து ஸ்வீப்பிங் வேலைக்கு போகிறதில்ல, கூட்டி பெருக்கிற வேலைக்கு போகிறதில்ல. காலேஜில் வந்து அவன் வந்து நியூடு மாடலாக இருக்கா. அதனால தான் அவளுக்கு வந்து காசு வருது, அவள் இது பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரிய வருது. ஸோ அவள் கூட அப்படியே போகிறவ ஃபஸ்ட்டு அவள் வந்து மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அக்கா அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. இங்கே இருக்கவங்க வந்து நம்ம உடம்ப வந்து ஒரு காம பொருளாக பார்க்குறதில்ல. ஒரு பொண்ணு வந்து காசு இல்லாமல் அவள் தெருவுக்கு வர வேலைக்கு வந்துட்டாலே அவங்க பார்க்குற ஆண்களோட கண்கள் எல்லாமே அந்த பெண்ணை வந்து ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டை தான் பார்க்குது. அவளை வந்து இது பண்ணுறதுக்கு தான் பார்க்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்க்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க நம்மளோட நிர்வாண உடலை வந்து ஒரு கலையாக தான் பார்க்குறாங்க. இவங்க தான் அதை வந்து தப்பாக எதுவும் இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து நியூடு மாடலாக இது பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க பண்ணுறப்ப அதுலேருந்து அவங்களுக்கு காசு வருது. அவங்க பையனை படிக்க வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு அப்படியே செட் ஆகுது. அதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே பெரிய ஆகிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜுக்கு பண்ணுறாங்க, அதர் காலேஜஸ்க்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரைவேட் மாடலாக போய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க அதில் வந்து கொஞ்சம் அப்படியே இதாகிடுறாங்க. பையனையும் நல்லா படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே இது பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, பையன் வந்து இங்கே இருந்தால் அந்த பையனும் நல்லா ட்ராயிங் பண்ணுறான். ஸோ அவன் இங்கே இருந்தானா அவன் வந்து ட்ராயிங் பண்ணுறது கற்றுக்கிட்டு இது பண்ணிவிட்டு இதே காலேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து இப்படி இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு அனுப்பிச்சுட்றாங்க. வேறு ஊருக்கு அனுப்பிச்சுட்றப்ப இங்கே இருக்க பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் மாடலில் அவங்க போகிறத பார்த்துட்டு அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அம்மா எங்கேயோ காரில் போகிறாங்க, காரில் போயிட்டு வரப்போ வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் வந்து அவங்க அம்மா வந்து விபச்சாரம் பண்ணி தான் நம்ம காசு தரா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான்.
அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுறதுனால ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி நீ வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணோன்னா அது ஒரு ட்ராஜிக்கான ஒரு எண்டிங்காக அப்படியே படம் வந்து முடியுது. இதுதான் ஆக்சுவலாக படத்தோட கதை. இது 2018 வந்துருச்சு, 7 வருஷம் ஆச்சு. இது ஒரு 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 கிளாசிக்கானது, ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிறனால இதை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஸ்பாய்லர்லாம் பார்க்காம சொல்லிட்டேன். இதை தாண்டிய படத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பல காட்சிகள் இருக்குது, பல பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்களை வந்து படம் தொட்டு பேசியிருக்கு, நிறைய விஷயங்களை வந்து இது போல்டாக அட்டம் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ இதுதான் படத்தோட ஆக்சுவல் ஸ்டோரி. இதுதான் இதில் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸு. அதில் வந்து இந்த யமுனாவாக வர அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க மாடலாக போகிறப்ப அப்படியே 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 அழுதுகிட்டே போஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதையே அவங்க பண்ணுறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா எடுத்துக்கிறது. அப்புறம் நான் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான், நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் இது சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை பெருமிதமாக எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபஸ்ட்டு இதை வேணாம்னு சொல்லி அப்படியே ஹெசிடேட் பண்ணாலுமே இதை தாண்டி அதில் வர காசு அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதுக்காக திரும்ப அவங்க கிட்ட போய் கேட்குறது. அப்புறம் வந்து காட்சிகள் போக 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 அவங்க லைஃப் எவ்வளோ மெச்சூர்ட் ஆகுது, அவங்க எவ்வளோ மெச்சூர்ட் ஆகுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் எவால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறான், அவன்கிட்ட சொல்ல முடியாமல் அவங்க தவிக்கிறது, அந்த இதுலலாம் அவங்க அந்த லீட் பர்ஃபார்மர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. செகண்டு அவங்க அக்காவை வரவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு அந்த ஹீரோயினுக்கு சொல்லித்தரது எல்லாமே அவங்க தான். அவங்கள வந்து வழிநடத்துறது எல்லாமே அவங்க தான். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் ஹீரோயின் வந்து அப்படி அவங்க இவால்வ் ஆகுறது. அதாவது ஒரு புருஷன்ட்ட வாழ முடியாமல் அங்கேருந்து ஓடி வர ஒரு பெண் இந்தளவுக்கு ஒரு நல்ல மாடலாக ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக மாடலாக போகிற அளவுக்கு அவங்க உயர்றாங்க, அந்தளவுக்கு அவங்க இவால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு அவங்க அக்கா கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது. ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பையனும் ஓகே. கேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மும்பையோட ஃபஸ்ட்டு காமிக்கிற அந்த மகாராஷ்டிராவில் காமிக்கிற ஏதோ ஒரு கிராமமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மும்பையில் இருக்க அந்த தெருக்கள், அந்த ஏழை மக்கள் வசிக்கிற இடங்கள் சுற்றி காமிக்கிறதாகட்டும், அந்த ஆர்ட் காமிக்கிறதாகட்டும், எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்தது இதில் வந்து எந்தெந்த இதெல்லாம் எடுத்து பேசியிருந்தாங்கன்னா அந்த கலை அப்படிங்கிறத பற்றி இவங்க ரொம்ப வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த நியூடிட்டி அப்படிங்கிறது இந்த சமூகம் எப்படி அணுகுது, அவங்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நஸ்ருதீன் ஷா வந்து ஒரு சின்ன ஒரு 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 2-3 சீனில் தான் வருவார். அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அந்த நிர்வாணத்தை பற்றி அவர் பேசுகிறது ரொம்ப ஒரு படத்தில் ஒரு முக்கியமான இடம். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதை வந்து ரொம்ப இதாக காமிச்சிருந்தாங்க. அடுத்து ஃபீமேல் எம்பவர்மெண்ட் பற்றி ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அதான் அங்கேருந்து ஓடி வர ஒரு பெண் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இதாக வரா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அம்மா பையன் அந்த சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் அழகாக இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தது படத்தில் வந்து ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு போல்டான சப்ஜெக்ட். அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து சிம்பிளாக வந்து அவங்க விபச்சாரம் பண்ணாங்க அந்த மாதிரி அதுன்னு சொல்லிட்டு போகாமல், இந்த கான்செப்டே இந்த நியூட் மாடலிங் அப்படிங்கிற கான்செப்டே கொஞ்சம் போல்டான கான்செப்ட். அதை எடுத்து அவங்க கரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அது எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டு ட்ரிப்புக்குள்ளே இது கொண்டு போகாமல் அதை அவங்க பெருமிதமாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி அதை வந்து ஆர்டிஸ்டிக் வியூவில் காமிச்சது ஒரு முக்கியமான விஷயம் படத்தை குறிப்பிட்ட சொல்கிறதுக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. அடுத்தது இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் படம் வந்து நிறைய இடத்துல பல விஷயங்களை தொட்டு போகுது. ஸோ அது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மேல் சாவனிசம் பற்றி பேசியிருந்தாங்க.
அப்புறம் ஒரு 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 பெண் வந்து இந்த சமூகத்தில் வந்து எப்படி பார்க்கப்படுறா, எப்படி 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 நடத்தப்படுறா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய இடத்துல வந்து இது பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே இது வந்து ஒரு முக்கியமான முக்கியமான இதாகிடுது. அடுத்தது சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் அது வந்து ரொம்ப முக்கியமான படத்தில் ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நம்ம பார்க்குற பார்வைகள் வந்து நிர்வாணம்னாலே நம்ம இதைத்தான் பார்ப்போம். அது இல்லாமல் அது ஒரு கலைத்தன்மையோட வந்து அணுகியிருப்பாங்க, அது ஒன்று. அப்புறம் படத்தில் வந்து வீக்னஸ் என்ன அப்படின்னா, படம் வந்து அதான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு ஸ்லோ கைண்ட் ஆஃப் மூவி பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அடுத்தது படம் வந்து நிறைய விஷயங்கள் தொட்டு போகிறதுனால அது எமோஷ்னலாக ஆடியன்ஸ்கிட்ட வந்து கடத்த வேண்டிய விஷயங்கள் கடத்தலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குறப்ப அந்த கிளைமேக்ஸு ஒரு ட்ராஜிக் எண்டிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது வந்து கன்வே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா படம் வந்து ஒரு ஒரு சைடில் நிறைய விஷயம் பேசிட்டு போகுது. டக்குன்னு ஒரு இந்த பக்கம் வந்து திடீர்னு எமோஷனலாக ஒரு இது பண்ணுறப்ப அது கனெக்ட் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே இந்த ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே தான் போகும். மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவு அந்த அவங்களோட பையன் அதை பற்றி பெருசாக அது வந்து காமிச்சிருக்காது. ஒன்லி அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்டு அவங்க அது இவால்வ் ஆகுறதுலாம் ஃபுல்லாக காமிச்சது. மற்ற கேரக்டர்ஸ் பற்றி பெருசாக எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். மற்றபடி படத்தில் வந்து வீக்னஸ்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. படத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது. ஆரம்பத்தில் அவன் புருஷன் வந்து ஒரு 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 தாசி கூட இருக்கான். அவள் கையிலேருந்து வளையல் அவள் வேலை செஞ்ச பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போய் தாசிகிட்ட கொடுத்து அங்கே இருக்கான்னு சொல்லி தாசி வீட்டில் போய் சண்டை போடுறவ அவன் புருஷன் வீடாக போட்டு அவன் மேலே துப்புவான். அப்போ அவள் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு எந்திரிச்சு பையனை கூப்பிட்டு வந்து வெளியே வருவாள். அதாவது இப்படி வர ஒருத்தி அந்தளவுக்கு அவள் வந்து இவால்வ் ஆகுற மாதிரி அது கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு காட்சியில் நியூடிட்டி தவறு, நிர்வாணம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு தூய்மைவாத குரூப் வந்து கும்பலாக உள்ள வந்து அந்த காலேஜில் இருக்க சிலைகள் அந்த பெயிண்டிங்லாம் அடித்து உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ திரும்ப கீழே விழுந்திருக்க ஒரு பெயிண்டிங்கை தூங்கிட்டு அப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் சரி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இருந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லும், உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் போகிறதுனா போங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த யமுனாங்கிற கேரக்டர் வந்துட்டு கீழே விழுந்த ஒரு பெயிண்டிங்கை தூக்கிட்டு, இல்லை நான் வந்து எந்த தப்பும் பண்ணுறதில்ல, இவங்க படிப்புக்கு தான் நான் உதவி பண்ணுறேன், அதில் எந்த தப்பும் இல்லை, நான் அது வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டை தூக்கிட்டு அது போகும். அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த மாதிரி கிளைமேக்ஸ்லலாம் அது ஒரு ரொம்ப ஒரு 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 வழி தரக்கூடிய இடம். அது நீங்கள் படம் பாருங்கள் கண்டிப்பாக. அந்த இடம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு முக்கியமான இடம். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு ட்ராஜிக் எண்டிங்கோட படம் முடியாமல் அதுக்கு அடுத்து அந்த காட்சியை வச்சதில் தான் படம் வந்து ஒரு முக்கியமான இதில் முக்கியமான இதை பேசியிருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அது நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப ஒரு அழகான இடம். ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நஸ்ருதீன் ஷா வர இடம், அதுக்கு வந்து அவள் வந்து போஸ்ட் தரணும். போஸ்ட் தரப்போ அவள் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்க, நீ ஏதாவது பேசு அப்படிம்பாங்க. அப்போ அவள் வந்து கேள்வி கேட்டே இருப்பாள். அதுக்கு நஸ்ருதீன் ஷா வந்து பதில் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். அது நிர்வாணத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் வியூவாக அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து காசுக்காக தான் வந்துட்டுருப்பா, எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாள். அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் மாற்றும், படம் பார்க்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அது மாற்றும். ஸோ அது ஒரு முக்கியமான இடம். இதில் வந்து படம் வந்தப்போ கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பெருசாக படம் வந்து நிறைய இடத்துல வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. கிரிட்டிக்ஸ் எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து ZEE5 வந்து அவைலபிளாக இருக்குது. படம் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை உங்களோட கருத்துக்கள் என்ன, நான் இப்போ பேசின கருத்துக்களோடு நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா இல்லையா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு படத்தோடு நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.